உலகத்தில் நடந்த தொழிற்சாலை விபத்துகளிலே ரொம்ப கொடூரமானது போபால் விஷவாயு கசிவு. இந்தியர்கள் யாருனாலையும் இதை மறக்கவே முடியாது. 1984 டிசம்பர் 2-3 தேதிகள் நடந்த இந்த விஷவாயு கசிவுனால ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த துன்பமான விஷயத்தை அடிப்படையாக வச்சு புனைவு கதையோடு கலந்து சொல்லியிருக்க படம் தான் போபால் பிரேயர் ஃபார் ரெயின். பார்வையாளர்களை கலங்கடிக்கிற இந்த ஹிந்தி திரைப்படம் 2014ஆம் ஆண்டு வெளியாச்சு. சஞ்சய் ஹஜாரிகா எழுதின போபால் லெசன் ஆஃப் அ ட்ராஜடி அப்படின்ற புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா தான் இந்த விபத்தை பற்றி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு இயக்குனர் ரவிக்குமார் எழுத ஆரம்பித்தார். பல போராட்டங்களுக்கு பின்னாடி தான் இந்த படத்தை அவர் எடுத்து முடித்தார். இயக்குனர் ரவிக்குமாரை நம்ம பாராட்டியே ஆகணும். அவரோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரிஞ்சிருக்கு. இந்த விபத்து நடக்க முக்கிய காரணங்கள்னு படம் சொல்ல வர்றது பாதுகாப்பு விதிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றாமல் அலட்சியம் காமிச்சது, குறைஞ்ச சம்பளத்துக்கு திறமையே இல்லாத தொழிலாளிகளை வேலைக்கு எடுத்தது, பராமரிப்பு இல்லாத உபகரணங்களை பயன்படுத்தியது, செலவை குறைக்கிறேன்ற பெயரில் அத்தியாவசிய தேவையான குளிர்சாதன வசதியை கூட ஆஃப் பண்ணி வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மித்தில் ஐசோசைனேடால் பாதிக்கப்பட்டால் அதுக்கு மாற்று மருந்து என்னன்னு கூட தொழிற்சாலை நிர்வாகத்துக்கு தெரியாமல் போயிடுது. இந்த மாதிரி பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. படத்தில் வர ஒரு முக்கியமான காட்சி இது. யூனியன் கார்பைட் சேர்மன் ஆண்டர்சனை ஒரு பிரிட்டிஷ் ரிப்போர்ட்டர் பேட்டி எடுப்பார். அப்போது அமெரிக்காவில் 400 கிராம் டப்பாவில் சேகரிக்கிற மித்தில் சைனேடை நீங்கள் இந்தியாவில் மட்டும் ஏன் 40 டன் அளவுக்கு சேகரிக்கிறீங்கன்னு கேட்குறப்போ அமெரிக்காவில் அதுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு உங்கள் நாடுனா உங்கள் மக்கள்னா ஒரு மாதிரியும், வேறு நாடு வேறு மக்கள்னா ஒரு மாதிரியும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் மோசமான அரசியல்வாதிகளை விட மோசமானவர் அப்படின்னு சொல்லுவார். படத்தோட இறுதியில் விபத்து நடந்தது தெரிஞ்சும் தான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் ஆண்டர்சன் பார்ப்பார். இதே அவர் எப்படி பட்டவருன்றதை நம்மளுக்கு உணர்த்துது. படத்தில் மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் இப்போ வரைக்கும் அவங்க இந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கவே இல்லை. இந்தியாவில் தொழில் தொடங்க வரும் அந்நிய நிறுவனங்கள் அவங்களுடைய லாபத்தை மட்டும் குறிக்கோளாக வைக்காமல் உள்ளூர் மக்களோட நலனையும் அவங்க அக்கறை காட்டணுன்றது தான் அவங்களுடைய கடமை. இந்த படத்தை பார்க்குறதே ஒரு துயரமான விஷயம். ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன நடக்கும் நம்மளோட இதயம் படபடக்கும். இந்த படத்தோட இறுதி காட்சியில் விஷவாயு வெளியேறி மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக விழுந்து சாவாங்க. இது நம்மளோட ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் பாதிக்கும். இப்படி மனித தவறுனால அந்த கோர விபத்து நடந்தாலும் விஷவாயு கசிஞ்ச டிசம்பர் 2-3 தேதிகளில் போபாலில் மட்டும் நல்ல மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அன்னைக்கு இயற்கை கூட போபால் மேலே கருணை காட்டலை அப்படின்றதான் ஒரு வருத்தமான விஷயம். படத்தோட இறுதியில் வர்ற ஒரு வசனம், அன்னைக்கு போபாலுக்கு வந்த யூனியன் கார்பைட் நிறுவனம் இப்போ வர போகலை. ஆமாம், அது உண்மைதான். 31 வருஷம் ஆகியும் போபால் அந்த விபத்திலிருந்து இன்னும் மீண்டு வரலை. இந்த படத்தோட இயக்குனர் சொல்ல வரதும் அதுதான். இந்த மாதிரி ஒரு கோர விபத்து எங்கேயுமே இனி நடக்கக்கூடாதுன்றது தான்.